அட்சய திதி தினற்றன்று 27 நட்சத்திரங்களும் செய்ய வேண்டிய தானம். அஸ்வினி கதம்ப சாதம் தானம் ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவலாம். பரணி நெய் தானம் தானம் ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். கிருத்திகை சர்க்கரை பொங்கல் தானம் பார்வையற்ற ஏழைகளுக்கு உதவலாம். ரோகிணி பால் அல்லது பால் பாயசம் தானம் ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். மிருகசீசம் சாம்பார் சாதம் தானம் உடல் ஊனமுற்றோருக்கு உதவலாம். திருவாதிரை தயிர் சாதம் தானம் ஏழை மாணவர்களின் உயர் கல்விக்கு உதவலாம். பூர்ண பூசம் தயிர் சாதம் தானம் கால்நடைகளுக்கு கடலை தானியம் கொடுக்கலாம். பூசம் மிளகு கலந்த சாதம் தானம் கால்நடைகளுக்கு எள் புண்ணாக்கு கொடுக்கலாம். ஆயிலியம் வெண் பொங்கல் தானம் பச்சை பயிர் தானியத்தை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். மகம் கதம்ப சாதம் தானம் கால்நடைகளுக்கு கொள்ளு தானியம் கொடுக்கலாம். பூரம் நெய் சாதம் தானம் மனநோயாளிகளுக்கு உதவலாம். உத்திரம் சர்க்கரை பொங்கல் தானம் கால்நடைக்கு கோதுமை கொடுக்கலாம். அஸ்தமம் பால் பாயசம் தானம் மனநல பாதிக்கப்பட்டவருக்கு உதவலாம். சித்திரை துவரம் பருப்பு கலந்த சாம்பார் சாதம் தானம் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவலாம். சுவாதி உளுந்து வடை தானம் வயதானவர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுக்கலாம். விசாகம் தயிர் சாதம் தானம் கால்நடைகளுக்கு கடலை தானியம் கொடுக்கலாம். அனுசம் மிளகு கலந்த சாதம் தானம் வயிறில்லா ஜீவனுக்கு எள் கொடுக்கலாம். கோட்டை வெண்பொங்கல் தானம் பசுமாட்டுக்கு பச்சை பயிர் கொடுக்கலாம். மூலம் கதம்ப சாதம் தானம் ஏழைகளுக்கு உதவலாம். பூரடம் நெய் சாதம் ஏழை தம்பதிக்கு உதவலாம். உத்திராடம் சர்க்கரை பொங்கல் தானம் ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். திருவோணம் சர்க்கரை கலந்த பால் தானம் வறுமையில் இருப்பவருக்கு நெல் தானம் செய்யலாம். அவிடம் சாம்பார் சாதம் தானம் கால்நடைக்கு துவரை வாங்கி கொடுக்கலாம். சதாயம் உளுந்து பொடி சாதம் தானம் கால்நடைக்கு உளுந்து தீவனம் கொடுக்கலாம். பூராடத்தை தயிர் சாதம் தானம். உத்திராடத்தில் மிளகு சாதம் தானம் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் சிறந்தது. ரேவதி வெண் பொங்கல் சாதம் தானம் நல்லது. எல்லோரும் இன்புற்று இருக்க மகாலட்சுமி தாயாரை பிரார்த்திக்கிறேன்.